கொஞ்சம் பணம் இருக்கும், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில் நின்றபடி விழுமா. ஏழை குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருக்கோம், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த நீட்டு ஜேஇ எவ்வளோ அவசியங்கிறத நம்ம தெரியாமல் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டப்படுறோம். தெரிந்தவர்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க, தமிழ்நாட்டிலே தெரிஞ்சுக்கிட்டவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க. சென்ற மாதம் 19ஆம் தேதி நியூ ஜெர்சியில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அமெரிக்காவில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த பையன் ஐஐடியில் படிச்சுட்டு 17 ஆண்டுகளாக அங்கே போய் வேலை பார்க்குறான். அவனுடைய வீட்டை பார்த்தோன்னே எஸ்பி பங்களாவோட பெருசாக இருந்துச்சு. அமெரிக்காவில் தமிழ்நாட்டு பையனுடைய வீடு. இது என்ன கவர்மெண்ட்டில் கொடுத்ததா அவனுடைய சொந்த வீடான்னு கேட்டேன். சார் சொந்த வீடுன்னா இது என்ன விலை அப்படின்னு கேட்டேன். டாலர்லையா இந்திய கரன்சிலையான்னு கேட்டான். இந்திய ரூபாயிலேயே சொல்லுனேன். 10 கோடி சார். இந்த கார் அப்படின்னா இது BMW கார் சார், 2 கோடி சார் அப்படின்னு. உன்னோட சம்பளம் என்னன்னு கேட்டேன். 2 கோடி சார். வருஷத்துக்கான்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு மாதத்துக்குண்ணா. என்னுடைய மனைவியோட சம்பளம் 1.5 கோடி சார் ஒரு மாதத்துக்கு. நான் எங்கே படித்தேன்னா தமிழ்நாட்டில் தான் சார் படித்தேன். எந்த ஐஐடின்னு? ஐஐடி இல்லை சார், என்ஐடியில் படித்தேன். எங்கே? திருவரம்பூர் படித்தேன். என்னுடைய மனைவி ஐஐடியில் படித்தாங்க, சென்னை ஐஐடியில். 2 பேரும் இங்கே தான் சார் இருக்கோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடே நாங்கள் தான் பண்ணுறோம். அதுக்காக தான் நான் வந்து உங்களை என் வீட்டில் தங்க வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன்கிட்ட நான் கேட்டேன், என்ஜினியரிங் காலேஜில் தான் நீனும் படிச்சுட்டு வந்திருக்க, ஒரு ஐஐடி நீட் மாதிரி. டாக்டர் போகிறதுனா அதுக்கு போகிறாங்க, ஜேஇ போகிறதுனா ஐஐடி படிக்கிறீங்க. எங்கள் ஊர்லேயும் என்ஜினியர்லாம் நிறைய பேர் இருக்கான். 10,000 ரூபா சம்பளத்துக்கு ரோட்டில் நிற்கிறானையா, 2 என்ஜினியரிங் படிப்பு தானே எப்படின்னு. அவன் சொன்னான், சார் ஐஐடி they are producing engineers. In other places they are producing only engineering graduates. புரிகிற மாதிரி சொல்லுனேன். ஒரு 60 பாடம் இருக்குன்னு வச்சுங்க என்ஜினியரில். 40 பாடத்தில் அரியர்ஸ் வச்சு 5 வருஷம் ஒவ்வொன்றா எழுதி, உங்களுக்கு தெரியுமா, அரியர்ஸை எழுத போன ஒரு 2 பேர் காலேஜில் படிக்கிற 2 பேரை கூப்பிட்டுட்டு ரயில்வே ட்ராக்கில் உட்காந்து தண்ணி போடுறான். ட்ரெயின் வந்துருச்சுங்கிறது கூட தெரியாமல் எந்திரிக்க முடியாமல் 4 பேர் பீஸாக இருந்து போயிட்டான் ஒரு வாரத்துக்குள்ளங்க. இவன்லாம் என்ஜினியரா நீங்கள் நினச்சி பாருங்கள். அவன்லாம் ஒன்லி ஒவ்வொரு பரீட்சையாக எழுதி 40 மார்க் வாங்கி நானும் என்ஜினியர் தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு திரியறதுனால அவன்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட் சார். ஐஐடியிலையோ இல்லை அமெரிக்காலேயோ படிச்சுட்டு அவன் இங்கேருந்து அங்கே போய் அவன் எம்பிஏ பண்ணியிருக்கான். இங்கே ஐஐஎம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் அங்கே இருக்குது. அதில் படிச்சுட்டு வெளியில் வரும்போதே பிஹெச்டி முடிச்சுட்டு உலகத்திலே பெரிய பாலத்தை எப்படி கட்டுறது, உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுறதுன்னு படிச்சுக்கிட்டு வர்றான் சார். நாங்கள்லாம் என்ஜினியர் சார், அவன்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட்டுன்னு. நான் உடனே நினச்சேன், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம் தெரியுமா? மயில் ஆடுறதை பார்த்துட்டு தோகை விரித்து ஆடுவதை பார்த்து விட்டு வான்கோழி தானும் மயில் மாதிரி ஆடணும்னு தோகையை விரித்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்குமோ, அதை மாதிரி உண்மையாகவே ஐஐடியில் படிச்சுட்டு என்ஜினியர் ஆகிறவங்கள பார்த்துட்டு நான் சாதாரண என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு நாங்களும் என்ஜினியர் இருந்தான்னு 40 மார்க் வாங்கிட்டு வெளியில் வர்றான் பாருங்கள். அவன்லாம் வான்கோழிடாங்கிறான். நம்ம மயிலாக இருக்கணுமா வான்கோழியாக இருக்கணுமா முடிவு பண்ணிக்க வேண்டியது பிள்ளைகளாகிய நீங்கள் தான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து பாடப்புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு.